ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணப்பெண் சமையலில் உணவே மருந்து அப்படின்ற டாப்பிக்கை ஞாபகத்தில் வச்சு அதுபடி நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே உணவு தான் மருந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்து உணவு கிடையவே கிடையாது. கண் பார்வை தெளிவாக இருக்கும். இந்த கீரையை சாப்பிட்டா வாய்ப்புண் எல்லாமே சரியாகும். மூலம் குறையும். இந்த கீரையை சாப்பிட்டோன்னா நம்ம ரொம்ப அழகாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் 200 கிராம் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 6 பச்சை மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பழமான தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிட்டிகை பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது பருப்பில் எடுத்த கப்பில் 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை 2.5 கப் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி யூஸ் பண்ணி மட்டும் மசிச்சு விடுங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரை 1 கப் எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மண் இருக்காது. இப்போ கீரை கூட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மசாலாஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொல்லும் போது நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்காக. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2 விசில் வர அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பசர வெந்துருச்சு. இப்போ நமக்கு கரெக்டான கூட்டு பதம் கிடச்சிருச்சு. தாளிச்சிடலாம். தவா வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு தோலோட பூண்டை நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா முருவலாக ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் கில்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காரம் ஏறிடும். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் போட்டோன்னே டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. இப்போ நம்ம கூட்டில் இதை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உணவை மருந்தாக எப்படி சாப்பிட்றதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா ஃபுட்டையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.